இயேசுவை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எல்லாருக்கும் ஒரே விதமான ஓட்டமான்னு கேட்டால் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம், ஒவ்வொரு விதமான தரிசனம். அதை அறிந்து கொண்டு பொறுமையோடு ஓடுங்க. அவங்களுடைய திட்டம் இப்படி இருக்குது, அவங்க குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குது, அதே மாதிரி தான் என் வாழ்க்கையே இருக்கணும், எனக்கும் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தவறு. எனக்குன்னு என்ன வச்சுருக்கீங்க ஏசப்பா? என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், என் வாழ்க்கையில் எதை எப்பப்போ செய்யணும் எல்லாமே தகப்பனாகிய உங்களுக்கு தெரியும். அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. அதை அறிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமரும்போது தான் ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதை கேட்டு அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடலாம். இன்றைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும், வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னே அதை விசுவாசிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் விசுவாசித்து அந்த நாளுக்குள்ளே நடக்கலைன்னா நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்கள். அதுதான் நம்மள்ட இருக்கிற பெரிய ஒரு குறை. எனக்குன்னு குறித்த நேரத்தில் எனக்கானதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எனக்குன்னு குறித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம். கிருபைகளை தந்து அதிசயமாய் உங்களை நடத்துவாராக. ஆமேன். ஹாவ் அ பிளஸர்ட் டே. God bless you.